அதாவது இவர்களுக்கு நோக்கம் எல்லாம் கோயில் பணத்தை கட்டுமானங்கள் என்ற பெயரில் செலவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் பார்க்க முடியுமோ பார்த்து விட வேண்டும். சரி. ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு கட்டுமானம், அதை டைனிங் ரூம்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்புறம் விஐபி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று, இந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸ் டிவோட்டி கெஸ்ட் ஹவுஸ்னு பேரை மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா அது ஓகே பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை. நீங்கள் என்ன காரணத்திற்காக போட்டிருந்தாலும் செயலலுவலர் அவர் 5 வருடத்துக்கு மேல் இருந்தால் அவர் பதவி செல்லாது, அவர் பதவி காலாவதி ஆகிவிடுகிறது. அந்த லீகல் டேர்ம் என்னன்னா he becomes functus officio. ஒரு முக்கியமான விஷயம், திரும்ப திரும்ப பல தீர்ப்புகள் வந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசுக்கு முடிவெடுக்க எந்த அதிகாரமும் இல்லை, அறங்காவலருக்கு மட்டுமே அதிகாரம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, பல கோயில்களில் தக்கார் அப்படின்னு எடுத்த முடிவு எல்லாம் தகவலார் எடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. 107 கோடி இருந்த கோயில் நிதி 62 கோடியாக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 45 கோடி 47 கோடி காணாமல் போய்விட்டது. அதாவது இந்த வெட்டி செலவுகள் காணாமல் போய்விட்டது, அனுமதிக்க முடியாத செலவுகளினால் போய்விட்டது. This is a crime against the deity. It is a case of fence eating the crops. அதாவது தெய்வ குற்றம் செய்திருக்கிறார்கள். அப்ப ஹெச்ஆர்என்சியோட ரோல் என்ன அந்த கோயில்ல? ஹெச்ஆர்என்சி என்னைக்குமே ஹெச்ஆர்என்சியோட ரோல் மேற்பார்வை, ஒரு 10 அடி தூரத்திலிருந்து பார்ப்பதுதான், அவ்வளவுதான். அப்ப ஆதிகேசவல் அவர்கள் சொன்னார்கள், இது வந்து நீங்க நம்பர் போடாம பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே கூடாது. நம்ம ஏஎஸ்ஐ ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஆமா, எல்லாத்துக்கும் நம்பர் போட்டுதான் அந்த கல்களை பிரிச்சு வைப்பாங்க. திருப்பி அடுக்கும் பொழுது அதை அப்படியே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னா, நாங்க இனிமே நம்பர் போட்டுறோம் அப்படின்னு. Today there is no பெருமாள் ஊரணி ஆர் நாராயண புஷ்கரணி இந்த பிரமைசஸ். நீரிலேயே காணாடிச்சிட்டாங்க. வடிவேலு ஜோக்கு மாதிரி கடத்தை காணும், நாராயண புஷ்கரணியே காணும், குளத்தையே காணும். தமிழை நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. நம்ம தொடர்ச்சியாக கோவில் நிர்வாகம், அதில் இந்து சமய அறநிலையத்துறை செய்யக்கூடிய பல்வேறு குழப்படிகள், இவற்றை பற்றியெல்லாம் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் திரு டி.ஆர். ரமேஷ் அவர்களுடன் இன்றைக்கு அவருடன் நாம் மீண்டும் சந்திக்கிறோம். எதற்காகனா, நம்ம முதல்ல இந்த தொடர் பேச ஆரம்பிச்சதே முதல் எபிசோட்லயே கள்ளழகர் கோவில், மதுரை கள்ளழகர் கோவில் பற்றி. இப்ப திருப்பி அங்கதான் வரும். அதை பற்றி விரிவாக இப்ப பேச போறோம். ஏன்னா நாம அந்த ஒரு வழக்கை பற்றி அவர் சொன்னார். அந்த வழக்கில் இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது, அது எந்த விதத்தில் நமக்கு உதவ போகிறது அப்படிங்கறது எல்லாம் பற்றி பேசுவதற்காக வணக்கம் ரமேஷ். வணக்கம் சார். இது வந்து எனக்கு என்ன மகிழ்ச்சினா, நம்ம பேச ஆரம்பித்த ஒரு வழக்கு இவ்வளவு விரைவில் வந்து நல்ல விரைவு தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நிஜமாவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. நிச்சயமா அது வந்து வேகமாக உருவெடுத்து இதுல நிறைய விவாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில். இதோ ஒரு நாள் விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தாங்கலாம் இல்லை. அதை வந்து இந்த தீர்ப்பை பத்தி சொல்லணும்னாக்க பல நாட்கள் விசாரணை நடைபெற்றது. இன்னும் சொல்ல போனா இது எப்படி போச்சு அப்படின்னா, அந்த இவங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் அனிதா சுமன், ஆனரபிள் ஜஸ்டிஸ் குமரப்பன் அவங்க இருந்தபோது நான் பல்வேறு வழக்குகள் அவர் முன்னாடி இருந்துச்சு. இந்த பேட்ச் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரே விஷயத்தை குறித்த பல்வேறு நபர்கள் கொடுத்த வழக்குகள் அதெல்லாமும் இருந்தது. வேற வேற வழக்குகள்லாம் இருந்தன. இதை சம்மரைஸ் பண்ணிடுவோமா? இந்த வழக்கு என்ன? வழக்கு என்ன? நம்ம இந்த முதல் முறையாக இதை கேட்கிறவங்களுக்கு எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, அந்த வழக்கையெல்லாம் விசாரித்து விட்டு மதியம் 2:15 மணிக்கு மேலேயோ 3 மணிக்கு மேலேயோ இதுக்கு சிறப்பாக நேரம் ஒதுக்கி விசாரித்தார்கள். ஓகே. அதனால இது இந்த பெஞ்ச் இவ்வளவு வேகமா விசாரிக்கலன்னா இவ்வளவு விரைவா தீர்ப்பு வந்திருக்காது. சரி, ஒரு இடைக்கால தடையோட நின்று இருக்கும். இப்போ இந்த வழக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், திருமால் இருஞ்சோலை என்று சொல்லக்கூடிய இந்த அழகர் கோவில், அது வந்து 108 தெய்வ தேசத்தில் ஒரு முக்கியமான கோயில். அதன் அழகர் ஆற்றில் இறக்குகின்ற அந்த வைபவம்
மதுரையே கொண்டாடக்கூடிய மதுரையே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய இட்ஸ் அ சோஷியல் கல்ச்சுரல் அண்ட் ரிலிஜியஸ் ஈவெண்ட். அந்த அற்புதமான கோயில், அருமையான கோட்டை, அருமையான ஓவியங்கள், அந்த ஓவியங்கள்லாம் காணா போய்விட்டன என்று தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கட்டுமானங்கள் எல்லாம் இருக்கு. அதில் இவங்க சர்வசாதாரணமாக எங்கேயோ ஒரு பார்க்கை இடிச்சுட்டு ஏதோ கட்டுற மாதிரி இவங்க பண்ணிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டு, சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, 1க்கு 2 பார்க்கிங் லாட்டு, யாத்ரி நிவாஸ், அர்ச்சகர் குடியிருப்பு, திருப்பி திருப்பி செஞ்சதையே திருப்பி திருப்பி செய்து கொண்டு, அதாவது இவர்களுக்கு நோக்கம் எல்லாம் கோயில் பணத்தை கட்டுமானங்கள் என்ற பெயரில் செலவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு லாபம் பார்க்க முடியுமோ பார்த்து விட வேண்டும். சரி, இப்போ இதை போய் சேலஞ்ச் பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு அந்த ஜியோ காப்பி வரும். நீங்கள் வெறுங்கையை வச்சு முழம் போட முடியாது நீதிமன்றத்தில். நியூஸ் பேப்பர் கொண்டு போயெல்லாம் இப்படி நடக்குதுலாம் போட முடியாது. அப்போது இந்த வெங்கடேஷ் சௌரிராஜன் என்பவர் அந்த ஜியோ காப்பியை எடுத்து விடுகிறார். அவர் திருக்கண்ணபுரத்தை சேர்ந்தவர், சரி, இளைஞர். அவரே சில வேறு வழக்குகள்லாம் போட்டு நல்ல உத்தரவும் பெற்றிருக்கிறார். சரி, பார்ட்டியின் பர்சனாக கூட வந்திருக்கிறார். அப்போ இப்போ அவர் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக இந்த ஜியோவை சேலஞ்ச் பண்ணி போகிறார். அதே போல் ஏவி பிரபு அப்படின்னு வெள்ளரிப்பேட்டைங்கிற பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர், நாட்டார் சமூகம் என்று சொல்வார்கள். அவங்க யார் அப்படின்னா, இந்த கள்ளழகர் திருவிழாம் போது ஊர்லேருந்து வண்டியெல்லாம் கட்டிட்டு குடும்பத்தோடு இங்கே வந்து அந்த வளாகத்தில் வண்டிகளை எல்லாம் நிறுத்தி அப்படிதான் ஆரம்பிக்குது விழாவே. சரி, அவங்களுக்கு சில பல கோயில் உரிமைகள்லாம் இருக்கின்றன, பாரம்பரியமான உரிமைகள். ஸோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் பார்க்குறாரு, என்னது ஓப்பன் ஸ்பேஸே இல்லை, வண்டியும் கட்ட முடியாது, வந்து நிறுத்தவும் முடியாது, அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க, அனாவசியமாக கட்டிட்டு இருக்காங்கிறத பார்க்குறாரு. அவரும் வந்து ஒரு வழக்கை தொடுக்கிறார். ஏவி பிரபு அப்படிங்கிறவர் வழக்கை தொடுக்கிறாரு. இப்போ 2 வழக்குகளும் ஒன்றாக சேர்த்து அமர்வு, டிவிஷன் பெஞ்ச். சரி, அதில் அவங்க அனிதா சுமந்த் அவர்கள் மூத்த நீதிபதி, அவர் கூட குமரப்பன்ங்கிற நீதிபதி இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரித்த எடுப்பிலேயே சில கட்டுமானங்களுக்கு தடை உத்தரவு, எல்லா கட்டுமானங்களுக்கும் இல்லை, சில கட்டுமானங்களுக்கு தடை உத்தரவு போடுறாங்க. தடை உத்தரவு போட்டுட்டு அந்த ஏவி பிரபுவோடைய வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் அவர்களே, நீங்கள் போய் பார்த்துட்டு சில ரிப்போர்ட் கொடுங்க, என்னென்ன நிலையில் இருக்குது. ஏன்னா இவங்க ஏதோ சொல்கிறாங்க, நீங்கள் ஓடி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் அவர் போய் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. இப்படி அந்த வழக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த அருண் சுவாமிநாதனுக்காக நம்ம சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர், பிரபலமான வழக்கறிஞர் திரு என்ஆர் வெங்கடேஷ் அவர் வந்துடுறார். எம்ஆர்வி வந்துடுறார். அவர் வந்ததுக்கப்புறம் இது ரொம்ப சூடு பிடிக்குது. அந்த அரசு தரப்பிலிருந்து, கோயில் தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் ஏகே ஸ்ரீராம் வரார். அரசு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் திரு PS ராமன் அவர்கள் வருகிறார். இப்படி 2 பக்கமும் ஹெவி வெயிட்ஸ். ஓகே, அவங்க எல்லாம் ஆர்குமெண்ட்ஸு, கவுண்டர் ஆர்குமெண்ட். நான் இதை வந்து ஒரு கோயில் ஆர்வலனாக பார்த்து கொண்டிருந்தேன். அப்புறம் ரங்கராஜன் நரசிம்மன் அவர் ஒரு இடையீட்டு மனு கொடுத்து இந்த வழக்கில் என்னையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்கிறார். நாங்கள் உங்களை கேட்கிறோம் என்று ஆரம்பத்தில் சொன்னார்கள், கடைசியில் சேர்த்து விட்டார்கள். நான் அந்த மாதிரி இன்டர்வென்ஷன்லாம் போடல. ஐ வாஸ் ஜஸ்ட் அன் அப்சர்விங் த கேஸு. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க ஆர்குமெண்ட் பண்ணும்போது நீதிமன்றத்திடம் ரொம்ப பணிவுடன் ஒரு அனுமதி கேட்டேன். நீங்கள் பேசிக்கொண்ட விஷயமாக ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு சொல்லுவோம். சட்டம் இதுதான் சொல்லுகிறது. ஒரு பார்வையாளர் தான். இன்னைக்கு கடைசி வரைக்கும் நான் பார்வையாளர் தான். இதை சொல்லலாமா என்று என்னுடைய பெயர் TR ரமேஷ். அப்போ நீதிபதி சொல்ல, எஸ் மிஸ்டர் ரமேஷ், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்கள். அதாவது என்னென்னா, இந்த கோயிலின் நிர்வாக திட்டம் பற்றி அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். சரி, அந்த திட்டத்தின்படி இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு. அது நிர்வாக திட்டம் இப்போ இருக்காங்க தெரியல எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, நிர்வாக திட்டம் ஏன் இருக்க முடியாது, அது என்ன கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன், இது வந்து அறிவிக்கை செய்யப்பட்ட கோயில். 1950க்கு முன்பாகவே 1927 சட்டத்தில் அறிவிக்கை செய்து விட்டார்கள். அறிவிக்கை செய்யப்பட்ட கோயிலுக்கு அதுவரை நடைமுறையில் இருந்த நிர்வாக திட்டம் நின்று போய்விடும் அப்படின்னு சொன்னோன்னா நீதிமன்றத்துக்கும் அங்கே இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு நிர்வாக திட்டமே நின்று போயிடுமா, அதிர்ச்சி. அப்போ ஏகே ஸ்ரீராம் இதில் ரொம்ப அறநிலையத்துறை சட்டத்தில் ஒரு வல்லுநர் என்று அறியப்பட்டவர். சரி, அவருக்கு தெரியாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம். அவரை பார்த்து கேட்குறாங்க, ரமேஷ் சொன்னாரே அது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அவருக்கு ஒரு யோசனை, நான் பார்த்து விட்டு சொல்கிறேன் என்கிறார். அப்போ
அப்புறம் இப்படி போயிட்டு இருக்கு. அடுத்த விசாரணையும் போது ஏகே ஸ்ரீராம் வந்த எடுத்த எடுப்பிலேயே சொல்லிவிட்டார், அவர் ரமேஷ் சொன்னது சரிதான், ஒரு கோயில் அறிவிக்கை செய்து விட்டால் நிர்வாக திட்டம் என்று போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஆர்குமெண்ட் வேற திசையில் போகுது. சரி, எப்படி போகுது அப்படின்னா, இந்த கட்டுமானங்கள் செய்வதற்கு என்னென்ன பிரிவுகள் அதிகாரம் வழங்குகின்றன, அந்த அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம், அது யார் செய்யலாம், எப்படி செய்யலாம் எல்லாம் பேசணும். அப்போ கோயிலுடைய வருடாந்திர பட்ஜெட், அந்த பட்ஜெட்டில் எதெல்லாம் முதல்ல செய்யணும் அதில் செஞ்சாச்சா, செக்ஷன் 86. அப்புறம் கோயிலுடைய உபரிநிதி, உபரிநிதியில் செய்யக்கூடிய காரியங்கள் என்ன, அப்படி செய்யலாம் என்றால் யார் சொல்ல வேண்டும், எவ்வளவு செலவு செய்யலாம், அதற்கு யார் அனுமதி பெற வேண்டும், அது. அப்புறம் 35 அப்படிங்கிறக்கூடிய ஒரு பிரிவு, அதில் வந்து என்னென்னா பட்ஜெட்டை தாண்டி உபரிநிதியை தாண்டி சில செலவுகள். சரி, அதை வந்து நான் எம்ஆர் வெங்கடேஷ் வந்து அது ஒரு எமர்ஜென்சி செக்ஷன்ஸ், ஒரு அவசரத்துக்காக உள்ளது, ஏன்னா பின்னாடி அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த செலவை செஞ்சுட்டு கமிஷனர்கிட்ட பின்னாடி அப்ரூவல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் செய்ய முடியும். ஓகே, பட்ஜெட் செலவோ உபரிநிதி செலவோ முதல்ல அப்ரூவல் நீங்கள் வாங்கணும், அப்புறம் தான் செலவு செய்ய முடியும். அப்போ இப்படி ரொம்ப விரிவாக டெக்னிக்கலாக நுணுக்கமான விஷயங்கள் பேசப்பட்டன. சரி, அப்புறம் இந்த கட்டுமானம் தேவையா தேவையில்லையா, இதை ஏன் செய்ய வேண்டும், இதுக்கு நடுவில் அவங்க அறநிலையத்துறையில் சில வேடிக்கைலாம் பண்ணாங்க. இந்த இது ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு கட்டுமானம், அதை டைனிங் ரூம்னு பேரை மாற்றிட்டாங்க. அப்புறம் விஐபி கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று, இந்த விஐபி கெஸ்ட் ஹவுஸ் டிவோட்டி கெஸ்ட் ஹவுஸ்னு பேரை மாற்றிட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டா அது ஓகே பண்ணிடுவாங்க ஒரு நம்பிக்கை. இதை நாங்கள் சுட்டி காட்டினோம். அப்புறம் எல்லாருமே வந்து ரிட்டன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. இதில் நடுவில் என்ன ஆயிருக்குன்னா ஆர்டர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த அமர்வு வந்து 28 நவம்பரோட முடிந்து விட்டது. அதன் பிறகு வேறு அமர்வு வந்துடுது. இப்போ கூட திருப்பரங்குன்றத்தில் மாண்புமிகு ஜெயச்சந்திரன் அவர்கள் தலைமையிலான அமர்வு. ஆமாம். அப்போது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த இது மாறிட்டு இருக்கும். அதில் இவங்களோட பீரியட் 28ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே இவங்க ஆர்டர் ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ரிசர்வ் பண்ணாலும் இவர்கள் வந்து ஆஸ் அ டிவோட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலுக்கு போகும்போது இதையும் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதாவது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. நீதிபதி அனிதா சுமந்த் அவர்கள் மாத்திரம் இல்லை, அவர் குமரப்பனும் தனியாக போயிருக்காரு, கோயிலில் பார்த்துருக்காரு எல்லாம். அப்போது இந்த வழக்கு விஷயத்தில் கோயிலின் தொன்மையை கருதி இந்த கோயில் பணம் என்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கருதி மாண்புமிகு நீதிபதிகள் தங்கள் முழு கருத்தை செலுத்தி இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறார். சரி, இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்க, திருவண்ணாமலையில் கூட அந்த கோயில் அமர்வை சேர்ந்த நீதிபதிகள் அங்கே நேராகவே போய் ஆய்வு செய்து 3-4 மணி நேரம் ஆய்வு செய்து பலதரப்பு மற்ற மக்களிடம் பேசி அப்புறம் தான் ஒரு முடிவை எடுக்கிறார். அதுபோல் இங்கேயும் அவங்க வந்து வாய்ப்பு கிடைச்ச போது கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடுவதோடு சேர்த்து இதையும் பார்த்துருக்காங்க, எல்லாம் பார்த்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் 1925 சமயம் அந்த வாக்கில் வந்த ஒரு புஸ்தகம், தேவஸ்தானம் வெளியிட்ட திருமால் எரிஞ்சோலை என்ற புஸ்தகம், அதை மூத்த வழக்கறிஞர் கோயிலின் வழக்கறிஞர் ஸ்ரீராம் அவர்களே கொடுக்கிறார். அந்த புத்தகத்தில் பார்த்தால் அதில் கோயில் மேப்னு ஒன்று இருக்கு. அந்த மேப்ல ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அதில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தை பற்றி தீர்ப்பில் மிக விரிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மேப்பை ஒப்பிட்டு இங்கே இருக்கிறதையும் பார்க்குறாங்க நீதிபதி. பார்க்கும்போது சில விஷயங்கள் அங்கே காணவே காணும். அப்புறம் இந்த நந்தவனம், இந்த புஷ்கரணிகள் அதெல்லாம் போயிடுச்சு. அதில் வந்து இல்லை மாறுபட்டு போயிடுச்சு. இந்த நாராயண புஷ்கரங்கிறது காணும். இதெல்லாம் குறிப்பிடுறாங்க. அப்புறம் அந்த புஷ்கரணிக்கு பக்கத்தில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு கட்டுறது எவ்வளோ மோசம், பார்க்கிங் லாட்டுக்கு நந்தவனத்தை பார்க்கிங் லாட்டாக மாற்றுறது எவ்வளோ மோசம், இதெல்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போது இந்த அரசாணை ரத்து செய்யப்படுகிறது. இந்த செயல் அலுவலர் போட்ட கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்படுகிறது. சரி, இது நம்ம மேலேருந்து ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூவாக பார்த்தா இதான். ஆனால் தீர்ப்புக்கு உள்ளே போய் பார்த்தோம்னா நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த சிதம்பரம் தீர்ப்பு மாதிரி இது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஒரே ஒரு நிமிஷம், இந்த தீர்ப்பு உள்ளுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த கட்டுமானம் ரத்து செய்யப்படுகிறதுனா என்ன பண்ணணும்னு தெளிவு வருதா? அதாவது உடைக்கணுமா எல்லாத்தையும்? அதை பத்தி சொல்லியிருக்காங்க. சிலது கட்டி முடிச்சதை வந்து
வி டோன்ட் வாண்ட் டு டேர்ன் த கிளாக் பேக்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பற்றி பேசலாம். அது வந்து பல இறுதி பகுதியில் பல இது சரி, அப்ப வருவோம். ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தீர்ப்பு உள்ளுக்குள்ள போங்க. இதோடைய இந்த சிம்பிள் ஒன்லைனர் மேல இருந்து பாக்குற பருந்து பார்வையில சொல்லிட்டீங்க. ஆமா. இப்ப வந்து ட்ரில் த்ரூ திஸ், இது வந்து கோவில் வழக்குகளுக்கு என்ன முன்னுதாரணங்களை இது கொடுக்கிறது? மிக சிறப்பான முன்னுதாரணங்கள். இப்போ இது சிதம்பரம் கோயில் தீர்ப்புல வந்து ஒரு கோயிலை எப்பொழுது அறநிலையத்துறை கைப்பற்றலாம், எத்தனை காலத்துக்கு என்னலாம் சொன்னாங்க. அதே மாதிரி செயலாளர் நியமன உத்தரவு தக்க காரணங்களை சொல்லாவிட்டால், அது எவ்வளவு நாட்களுக்கு என்று சொல்லாவிட்டால் அது செல்லாது, அது போல சொன்னாங்க. இப்போ இதே நீதிபதி அவர்கள் மாண்புமிகு திரு அனிதா சமந்த் அவர்கள் தனி நீதிபதியாக இருக்கும்போது 2021 சென்னையிலே இருக்கக்கூடிய பெசன்ட் நகரிலே இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர் கோயில், அது விஷயமாக ஒரு வழக்கில் நீங்கள் என்ன காரணத்திற்காக போட்டிருந்தாலும் செயல் அலுவலர் அவர் 5 வருடத்துக்கு மேல் இருந்தால் அவர் பதவி செல்லாது, அவர் பதவி காலாவதி ஆகிவிடுகிறது. அந்த லீகல் டேர்ம் என்னன்னா he becomes functus officio. ஒரு அஃபீஷியலை ஒரு ஃபங்க்ஷனுக்காக போட்டிருக்கீங்க, அது ஃபங்க்டஸ் ஆகிவிட்டது, அந்த வேலை முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சு போச்சுன்னா அவருக்கு வேலை இல்லை. சரி, அந்த மாதிரி ஒரு அருமையான தீர்ப்பை கொடுத்தார். அந்த தீர்ப்பு வந்து இஸ் பேஸ்ட் ஆன் சிதம்பரம் டெம்பிள் ஆணை. அப்போ அந்த பெசன்ட் நகர்லேருந்து அவங்க போல, அவங்க மேல்முறையீடு போகிறாங்க. 1 வருஷம் கழிச்சு போகிறாங்க. அது வந்து மேல்முறையீடு முதலாம் அமர்வுக்கு முன்பாக வருகிறது. 2 நீதிபதிகள் மாண்புமிகு அனிதா சுமந்த் கொடுத்த தீர்ப்பை உறுதி செய்கிறார். சரி, அப்புறம் போல அது அப்புறம் கண்டம் போட்டு அவர் வெளியேற்றினாங்க, அது வேற விஷயம். அப்போ இவருடைய தீர்ப்பு இந்த செயலர் விஷயத்தில் அது சிதம்பரம் கோயிலுக்கு பிறகு ஒரு முக்கியமான தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த கள்ளழகர் கோயில் வழக்கில் அவங்க 4-5 விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு பல கோடி வருமானம் உள்ள இந்த கள்ளழகர் கோயிலை 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு ஃபிட் பர்சனும் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணது முழுக்க முழுக்க சட்ட விரோதம். இது நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். ஆனா இப்போ வந்து ஒரு நீதிமன்றத்திலேருந்து அதை வந்து தெளிவுபடுத்தி விட்டார்கள். ஏன்னா இவங்க வந்து ட்ரஸ்டியே அப்பாயின்ட் பண்ணாம ஃபிட் பர்சன், அதுவும் யார் ஃபிட் பர்சன்னா யாரை நியமிக்க முடியாதோ, எப்படி ஒரு அரசு வேலைக்காரரை தக்காராக நியமிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதோ அதையெல்லாம் மீறி இவர்கள் தங்களுடைய ஆளையே போட்டுவிட்டு அந்த ஆள் அங்கேயும் வரவும் மாட்டார். இப்போ மதுரை ஜேசி வந்து ஃபிட் பர்சன் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் மதுரை ஜேசி, அவர் அங்கே இருப்பார், மதுரையில் அவர் வேலை இருக்கும், நிறையா இருக்கும். அப்போ இங்கே ஈஓ தான் எல்லாம். சரி, இந்த ஈஓ யாரு? இவன் சட்டப்படி செல்லபடி ஆகாத ஈஓ. ஆக போடக்கூடாத ஒரு தக்கார், செல்லுபடியாகாத ஒரு செயல் அலுவலர், இப்படிதான் கதை ஓடி இருக்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தக்கார் எடுத்த முடிவு எல்லாமே இன்கான்சிக்வென்ஷுவல். அப்படின்னா என்ன? அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எந்த அதிகாரம் கிடையாது, உத்தரவும் கிடையாது, இது ஒரு பொருட்படுத்த வேண்டிய விஷயமே இல்லை. அப்போ அந்த தக்கார் தான் வந்து தீர்மானம் போட்டு நீங்க இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி செலவு பண்றது போட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது அதிகாரமே இல்லாத ஒருவர் ஆமா அது போடக்கூடிய இந்த உத்தரவுகள் பொருட்படுத்தத்தக்கவையே அல்ல அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் மீனிங்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், திரும்ப திரும்ப பல தீர்ப்புகள் வந்தாலும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசுக்கு முடிவெடுக்க எந்த அதிகாரமும் இல்லை, அறங்காவலருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. இதுவும் நீங்க சொல்லிட்டே இருக்கிற விஷயம். இப்ப now we have a court stamp, veritable strong stamp on it. அதுல இந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டதே அந்த அடிப்படையில் தான். இது அறங்காவலர்கள் எடுத்த முடிவு இல்லை. சரி, நீங்க வந்து மாஸ்டர் பிளான் சொல்லி 2020 ஒரு யாரையோ கன்சல்டன்ட்டை போட்டு சொல்றீங்க, அப்பயே நாங்கள் எடுத்துட்டோம் நீங்க சொல்றீங்க. அந்த மாஸ்டர் பிளானுக்கு இப்போ நடக்கிற மாஸ்டர் பிளானுக்கு சம்பந்தமே இல்லை. இப்போ இருக்கிற மாஸ்டர் பிளானை வந்து அறங்காவலருடைய நாங்கள் கேட்டோம் தீர்மானத்தில் ஒன்றும் காட்ட முடியல. ஏன்னா அது இல்லவே இல்லை, இருந்தால் தானே காட்ட முடியும். அதை ஒவ்வொரு ஆஸ்பெக்டையும் பார்த்து அவங்க தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இப்போது நீங்கள் கேட்டீங்கல்ல, இந்த தீர்ப்பு எப்படி இனி வருகின்ற விஷயங்களுக்கு இந்த ஃபிட் பர்சன் போடுற உத்தரவை இன்கான்சிக்வென்ஷியல் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நான் ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்கேன். இந்த ஃபிட் பர்சன் இன்னொரு வழக்கில் அது இன்னும் இருக்கு, அந்த இடைக்கால உத்தரவு அப்படியே இருக்கு. அது அந்த வழக்கு ஒன்றும் முடியல. கல்லூரி விஷயத்துல
ஃபிட் பர்சன் cannot டேக் மேஜர் டிசிஷன்ஸ். ம். அவர் எந்த கொள்கை முடிவோ இல்ல பெரிய செலவோ அந்த முடிவை அவர் எடுக்க முடியாது. ஓகே. அப்படிங்கறத அது வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இடைக்கால உத்தரவு இடைக்கால வந்திருக்கு. உத்தரவு. அந்த இடைக்கால உத்தரவு இப்ப வந்து இன்கான்சிக்வன்சஸ் சொன்னதுல இருந்து ஃபிட் பர்சன் முடிவெடுத்தாலும் அது செல்லாது செல்லாது அப்படின்னு ஆயிருது. அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா பல கோயில்களில் தக்கார் அப்படின்னு எடுத்த முடிவு எல்லாம் தகவிலார் எடுத்த முடிவுன்னு சொல்லிடலாம். இதுதான் நடக்க போகுது. நேரா திருக்குறளுக்கு போயிட்டீங்க. ஆமா, தக்காருங்கிற பேரே அங்கே திருக்குறளே தானே வருது. தக்கார் தகவிலார் என்பது அவர் எச்சத்தால் காணப்படும். இவர்களுடைய எச்சம் என்னன்னு பார்த்தா சட்டவிரோத செயல் தான் இவர்களுடைய எச்சம். அதனால அது ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஒவ்வொரு கோயிலிலும் ஒவ்வொரு அந்த செலவிலும் இதோடைய தாக்கம் இருக்கும். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயில்ல வந்து தக்கார் தான் இருக்காரு. கோடிக்கணக்கில் முடிவு எடுக்கிறாங்க. ஐயோ. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கேள்வி கேட்கலாம், ரத்து செய்வதற்கு நம் வழக்கு தொடர்க்கலாம், எல்லாம் செய்யலாம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் சாரி டு யூஸ் திஸ் கம்பேரிசன், எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. இந்த அறநிலைத்துறை திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி கம்முன்னு இந்த வழக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் இல்ல நாங்க செஞ்சது சரி சொல்ல முடியாது, இது எங்க போவோமோ அப்படின்னு. இதை எடுத்துட்டு உச்சநீதிமன்றம் போலாமான்னு யோசிப்பாங்க. இது எப்பவுமே யோசிப்பாங்க. இதை வந்து பாஸ்கர்ங்கிற ஒரு போட்ட நந்தீஸ்வரர் கோயில் வழக்குல, வணிக வளாகம் வழக்குல இப்படிதான் கிடுகிடுன்னு போனாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. உச்சநீதிமன்றம் இவரோட மேல்முறையீட்டை குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு. சரி, பாஸ்கர் வழக்குல வணிக வளாகம் கட்டக்கூடாதுன்னு அந்த தீர்ப்புக்கு அப்புறம் அவங்க திருந்துனாங்கன்னா இல்ல. என்ன திருந்துனாங்க அப்படின்னா, வணிக வளாகம்ங்கிறத பல்நோக்கு மண்டபம்னு பேரை மாத்தினாங்க. அவ்வளவுதான். எப்படி வந்து ரெஸ்டாரண்ட்ங்கிறது டைனிங் ஹால் ஆச்சு, அதே மாதிரி ஆமா பல்நோக்கு மண்டபம். நீங்க வந்து மண்டபம்னு கோயில கட்டினா மண்டபம், தெருவுல கட்டினா அது எப்படி மண்டபம் ஆகும்? அது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸா பல்நோக்கு மண்டபம்னு பேரை ஏமாத்தி அது. அப்புறம் பாஸ்கர் வழக்குல அந்த மாதிரி தீர்ப்பு வந்துருச்சா, அப்புறம் இந்த ராமரவிக்குமார் போட்ட பல்வேறு வழக்குகள்ல பல்வேறு திருமண மண்டபங்கள், வேறு வணிக வளாக கட்டிடங்கள் இவையெல்லாம் ரத்து செய்யப்பட்டன. ஸோ இனி டெக்னிக்கலி கோவில் பணத்துல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாது. ஸ்ட்ராங் வெர்டிக்ட் வந்தாச்சு. கல்யாண மண்டபம் கட்டக்கூடாது. அதுக்கும் வந்து தீர்ப்புகள் வந்தாச்சு. ஆமா. அப்புறம் வேற என்ன? வேற இப்போ இந்த ராசப்பா செட்டித்தீரில் முருகன் கோயிலில் வந்து மறுபடியும் வணிக வளாகம் கட்டி அதை வந்து ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக கொண்டு போகிறாங்க. ஏன்னா பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இவங்க அறநிலைத்துறை வந்து ஆர்டிஐயில் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தகவல் சேகரிச்சு கோர்ட்டுக்கு நீங்கள் வருங்கையோட போக முடியாது. கேள்விப்படுறோம் அப்படின்லாம் ஹேஷியெல்லாம் சொல்லிட்டுலாம் போக முடியாது. நீங்கள் ஏதாவது ஒரு ஆதாரத்தை காமிச்சு தான் சட்டவிரோத செயல்கள் நடக்கின்றன சொல்லணும். அப்படி போனோன்னா இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு தலைமை நீதிபதியும் இதே இந்த கல்யாண மண்டபத்தில் தீர்ப்பளிக்கும் போது எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்களோடு சேர்ந்திருந்த திரு அருள்முருகன் அவர்களும் அவர் தான் அந்த அருள்முருகன் தான் இப்போ சீஃபோட உட்காந்துருக்காங்க. இப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ண பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி கட்டிக்கிட்டே போறீங்களே, இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. கமிஷனர் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க, இந்த கோயில் பணம் வணிக நோக்கங்களுக்காக செலவு செய்யப்படக்கூடாது என்பதை சுற்றறிக்கையாக உங்களுடைய அலுவலர்கள் எல்லாருக்கும் அனுப்பி எங்களுக்கு சொல்லணும். இதை மீறினால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டும் அப்படின்னு போட்டு அனுப்பிச்சாச்சு. அப்பவும் பல இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இதை தவிர அருணாச்சலேஸ்வரர் கோயில்லையும் வந்து வணிக வளாகம் கட்ட தொடங்கி அது இடைக்கால தடை வந்து அதன் பிறகு இவர்கள் நாங்கள் கட்டவில்லை, அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறோம் சொன்னார்னா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஆள் வந்து இது மாதிரி தப்பு பண்ணிட்டா திரும்ப பண்ணுங்கன்னா அவர் எழுத்தில் கொடுக்கணும், சாதாரண ஆளே கேட்போம். இவங்க ஒரு ஜியோ போட்டுட்டு ஜியோ ரத்தே பண்ணலையே, திரும்ப பெறுகிறோங்கிறது வெறும் வாய்ச்சாவடாலாக இருக்கு. அரசாணை 336 ஞாபகம், நாங்கள் இவ்வளோ கோடி ரூபாய் வணிக வளாகம் கட்டுறோம்னு சொல்லிட்டு அப்புறம் நீதிமன்றம் தடை வைத்து விட்டது. மிக கடுமையான எதிர்ப்பு, வேறு வழக்குகளில் கட்டக்கூடாது என்றும் வந்து விட்டது, கட்ட முடியாது, நாங்கள் இதை திரும்ப பெற்றுகிறோம் சொல்லிட்டு இது வரைக்கும் திரும்ப பெறல. அது இப்போ இந்த 2 விதமான கட்டுமானங்கள் கோயில்களில், ஒன்று தொன்மையை சார்ந்த கோயிலை உள்ளேயும் கோயிலை ஒட்டியும் நடக்கக்கூடிய கட்டுமானங்கள், இரண்டாவது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் வேறு வேறு நோக்கங்களுக்காக இவர்கள் செய்கின்ற கட்டுமானங்கள். இப்போ இந்த அழகர் கோயில் வழக்கில் இந்த அர்ச்சகர் குடியிருப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சு இப்போ நிறைய கட்ட ஆரம்பிச்சாங்க. இந்த அர்ச்சகர் குடியிருப்பையும் அவர்கள் ரத்து செய்து விட்டார். அது என்ன காரணம் சொல்லி, என்ன காரணம்னா, இது அனாவசியமா கட்டுறீங்க, ஏற்கனவே கட்டினது இருக்கு, தேவை இல்லாம கட்டுறீங்க
அப்படின்னு ரத்து பண்ணிட்டாங்க. அப்புறம் இவங்க திரும்ப அந்த கட்டுமான பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று சொன்னது, இந்த அக்னி தீர்த்தத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பல கட்டுமானங்கள் இவர்கள் செய்தது மிகப்பெரிய தவறான காரியம். நீர்நிலைக்கு அருகில் நீங்கள் இதெல்லாம் செய்திருக்கக்கூடாது. இங்கே ஷாப்பிங் இது பார்க்கிங் ஏரியாலாம் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எவ்வளவு செலவாச்சுன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் வந்திருக்கு. திருப்பி கொடுக்கணும்னா யார் திரும்பி கொடுக்கணும்? அரசு திரும்பி கொடுக்கணும். ஏன்னா அரசு கோவிலுக்கு திரும்ப கொடுக்கணும். கோயிலுக்கு திரும்ப கொடுக்கணும். அப்போ சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு வந்ததுன்னா, ஒரு தப்பான செய்கை செய்து விட்டீர்கள், அதை அரசு ஈடு செய்ய வேண்டும் என்றால், அரசு எப்படி தப்பான செய்கை செய்யும்? அரசு அதிகாரிகள் தான் தப்பான செய்வாங்க. அப்போ அவர்களிடம் இதை பணத்தை பெற வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சொல்லாம சொல்லியாச்சு. இது 2 ஸ்டெப்பா. முதல்ல அரசு வந்து பணத்தை கொடுத்துடணும். கொடுத்துட்டு தன்னுடைய அதிகாரிகள் மீது சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பணத்தை திரும்ப பெற்று மேபி அவங்களை சஸ்பெண்ட் பண்றதோ இல்ல ஏதோ பண்ணணும். கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். துறை நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். அது இந்த குவாண்டம் பொறுத்து எவ்வளவு கடுமையா எடுக்கணுமோ அது எடுக்கணும். பல்வேறு விஷயங்கள் வரும். இதை பற்றியும் அரசு தரப்பிலிருந்து எந்த செய்தியும் இதுவரை வரவில்லை. இப்போ இதுக்காகவே இவங்க மேல்முறையீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு. ஏன்னா இது நிறுத்தி வைக்கலாமே. இப்ப இந்த நீங்க வந்து இந்த தீர்ப்போடைய முக்கியமான சில பகுதிகள் ஆமா, அதுல அங்கிருந்து சொல்ல வேண்டியது ஏதாவது இன்னும் முக்கியமான இதுக்கு முன்னாடி முக்கியமா சொல்ல வேண்டியது நீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான அப்சர்வேஷன். 107 கோடி இருந்த கோயில் நிதி 62 கோடியாக குறைந்து விட்டது. கிட்டத்தட்ட 45 கோடி 47 கோடி காணாமல் போய்விட்டது. அதாவது இந்த வெட்டி செலவுகள் காணாமல் போய்விட்டது. அனுமதிக்க முடியாத செலவுகளினால் போய்விட்டது. This is a crime against the deity. It is a case of fence eating the crops. அதாவது தெய்வ குற்றம் செய்திருக்கிறார்கள், வேலியே பயிரை மேய்ந்தது அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதை வந்து பல்வேறு செய்தி பத்திரிகைகள் இதை குறிப்பிட்டு வெளியிட்டு. எனக்கு இந்த இடத்துல ஒரு இது வருது. இப்ப நாம இன்னொரு வழக்கு தொடுத்து நீ அந்த பணத்தை திரும்ப போடுன்னு நம்ம சொல்லணுமா, இல்ல இந்த தீர்ப்பே அவர்கள் இந்த தவறாக எடுத்த பணத்தை திரும்பி போட வேண்டும் அப்படிங்கிறது இதுக்குள்ள அப்சர்வேஷனா இருக்கு. பட் ஒரு ஸ்ட்ராங்கா ரிட்டர்ன் த மணி வித்தின் 2 months அந்த மாதிரி ஏதாவது இருக்காதுங்க? நான் இதுக்கு வந்து ஒரு மாதிரி பதில் சொல்ல போறேன். சரி, இப்போ ஒருத்தர் வந்து போறார் நீதிமன்றத்துக்கு, எனக்கு இவங்க பணி ஓய்வு கொடுத்து விட்டார்கள், பணத்தை கொடுக்கல, இழுத்தடிக்கிறாங்க, சரி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. கோயில் வந்து அந்த வழக்கு விசாரணை சில வருடங்கள் நடந்து நீதிமன்றம் கடுமையாக உத்தரவு போட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறாரு. அப்பவும் மறுபடியும் இழுத்தடிப்பாங்க, இல்லைன்னா அப்பீல் போவாங்க. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. சரி, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் டெப்டி ரெஜிஸ்ட்ராரை இந்த மாதிரி அலங்கழிச்சிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டு கோபமா சொன்னதுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. இப்போ அரசு ஊழியர்கள் விஷயத்திலே இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வார்கள், கோயில் விஷயத்தில் நமக்கு என்ன, இது கோயில் தானே பெனிஃபிட் ஆக போகுது அப்படின்னு இருப்பாங்க. நீங்க மயிலாடுதுறையில் ஒரு ஜேசி ஆஃபீஸ் இருக்கு. அவங்க ஜேசி ஆஃபீஸை எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். கோயில் நிலத்துல பல்வேறு கோயிலேருந்து பணத்தை எடுத்து கட்டிட்டாங்க. நான் வழக்கு தொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க. இன்னி வரைக்கும் ₹1 கொடுக்கல. இதை சொல்லி 2-3 வருஷம் ஆச்சு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இதில் பல்வேறு தவறுகளை இந்த தீர்ப்பில் சுட்டி காட்டியிருக்கிறார்களே, இதற்கெல்லாம் ஈடு செய்வார்களா என்றால், மயிலேனா இறகு போடாது. ஸோ ஒரு இதுக்கு தனியாக வழக்கு போடணும், கண்டெம்ட்டோ வேற வழக்கோ போட்டு, இதெல்லாம் தவறான முடிவுகள், தவறான செலவுகள், கோயில் பணம் கஸ்டோடியனாக இருக்க வேண்டியவர்கள் செய்த அநியாய செலவுகள் என்று சொல்லி நம்ம உத்தரவு இன்னொரு வழக்கு போடணும். சரி, அட்லீஸ்ட் அந்த அளவுக்காவது நமக்கு கிளாரிட்டி இருக்கு. ஏன்னா இது யாரோ ஒருவர் இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கிறேன் நான். இப்ப இதுக்கு வந்து இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நான் இது வந்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு நீங்க சொன்னீங்க. ஆமா, சிதம்பரம் தீர்ப்பு போல இதுல வந்து ஒரு முக்கிய விஷயம் இருக்குன்னு அது வரிசையா நீங்க 1, 2, 3 எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல விட்டுட்டேன், மன்னிக்கிறோம். அற்புதமான விஷயம், இந்த அறங்காவலர்கள் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து இடைப்பட்ட காலம் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இழுத்து அடித்து கொண்டு உடனே நியமனம் செய்யாமல் உங்களாலேயே நீங்கள் தக்காரா போட்டு இப்படி பல இது நடக்கிறதுனால இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அறங்காவலர்கள் சுழற்சி முறையில் அவருடைய பதவிக்காலம் முடிவடைய வேண்டும்.
எல்லாரும் ஒரே நாள் முடிவடையாம ஆமா இப்ப இந்த நம்ம ராஜ்யசபால நடக்குது இல்லையா, ஆமா அது மாதிரி ஒரு 2 இயர் ஓவர்லாப், எப்போ ஒரு 2 இருக்கிற மாதிரி வச்சு எப்பவுமே ஒரு சிலராவது அறங்காவலர்கள் ஆமா. இருந்து கொண்டே இருக்கும் மாதிரியான அதுக்கு ஒரு நிலை. தேவைப்பட்டால் சட்டத்தை மாற்றுங்கள்னு கூட சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான சஜஷன் இது. ஓகே, அவசியம் செய்ய வேண்டியது. சில இதில் பார்த்தீங்கன்னா கோ ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இவங்க போயிட்டு அவங்களே நியமனம் பண்ணுவாங்க. இது கோ ஆப்ஷன் மே நாட் பி பாசிபிள் ஹியர். ஆனால் நீங்கள் தயாராக இங்கே தகுதி வாய்ந்தவர்கள் பேரை வைத்துக்கொண்டு இவர் வரப்போறாருன்னு அடுத்தது போடணும். இப்போ கோயில் விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய அறங்காவலர்கள் தான் எல்லா அதிகாரம்னு சொல்லிட்டாங்க தீர்ப்பில். அப்போ அறங்காவலர் இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னொரு விஷயம், இந்த 5 வருடத்திற்கு மேலே செயலாளர் பதவி நீடிக்காது இல்லையா? இங்கே கள்ளழகர் கோயிலே அதுதான். பதவி இல்லாமல் தான் ஒருத்தர் இருக்காருங்க. அதுக்கு வந்து ஈயோ இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. அறங்காவலருக்கு ஒரு நல்ல அதிகாரியை, ஒரு நிர்வாகியை நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கு, சட்டத்திலே இடம் இருக்கிறது. ஸோ டெக்னிக்கலி அவங்க சொல்றது என்னன்னா, கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங், அறங்காவலர்கள் வந்துட்டாங்கன்னா அவர்களே ஒரு அதிகாரியை நியமித்துக் கொள்ளலாம். ஆமா, இப்ப அரசு தேவையே இல்லை, அது அரசு தேவையே இல்லை. ஒரு MBA படிச்சவரை கூட போடலாம், இல்லை ஒரு ரிட்டையர்டு RDOவோ DROவோ கலெக்டரை கூட போடலாம். இப்போ கள்ளழகர் மாதிரி 40 கோடி 50 கோடி வருமானம் வரக்கூடிய கோயிலில் ஒரு நல்ல நிர்வாகம் தெரிஞ்சவரே மேனேஜராக மேலாளராக போடலாம். ஸோ எஃபெக்டிவ்லி இப்போ நீங்கள் சொல்றது வந்து அப்போ HRNCயோட ரோல் என்ன அந்த கோயிலில்? HRNC என்னைக்குமே HRNCயோட ரோலு மேற்பார்வை, ஒரு 10 அடி தூரத்திலிருந்து பார்ப்பது தான். அவ்வளோதான். இவர்கள் சட்டத்தை பின்பற்றுகிறார்களா, அனுமதி வாங்க வேண்டிய விஷயங்களுக்கு அறநிலைத்துறையிடம் அனுமதி வாங்கி செய்கிறார்களா, புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ரொம்ப கிளியரா புரிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்க அறங்காவலர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே அவர்கள் ஏற்கனவே ஒரு அதிகாரி இருந்தா, அதாவது இந்த முந்தைய அறங்காவலர்கள் யாரையோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா போட்டிருந்தாங்கன்னா, இல்ல அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் கேன் கண்டினியூ, அவங்க கண்டினியூ பண்ணலாம். எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர்னு ஒரு HRNCல இருந்து அப்பாயிண்ட் பண்ண வேண்டாம், ஒரு அரசு அதிகாரி வர வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களே பார்த்துக் கொள்ளலாம். அறங்காவலர்களும் அவர்கள் நிர்வாகத்துக்கு என்று கொண்டு வந்திருப்பவர்களும் கோவிலை பராமரிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆமா, எங்கெல்லாம் HRNCயிடம் ஏதோனும் கமிஷனரிடம் அனுமதி பெற வேண்டும் என்றால் அது அனுமதியை பெற வேண்டும். சட்டத்துல வந்து உபரி நிதிக்கோவோ இல்லைன்னா ஆனுவல் பட்ஜெட்டுக்கோ அதான் வாங்கணும். இப்ப நீங்க நல்ல ஒரு ஆபீசரை, இதை கோயில் விஷயம் தெரிஞ்சவர், இதெல்லாம் தெரிஞ்சவர், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சவர், கணக்கு வழக்கெல்லாம் தெரிஞ்சவர், அவரை தூக்கி போடுங்க. 6 மாசம் ப்ரொபேஷன்ல போடுங்க, அப்புறம் பர்மனன்ட் ஆக்குங்க. அவர் பர்மனண்டா இருப்பாரு, அறங்காவலர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கிளியரா இருக்கு. ஆமா, இப்ப இதை வந்து இதுவரை எந்த தீர்ப்பும் சொல்லாத விஷயம். இப்ப இதை நம்ம வந்து இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பெரிய கோவில்களில் எல்லாம் இதை கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக வழக்குகள் மூலம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒரு இப்படிதான் நடக்கணும். ரங்கராஜ நரசிம்மனும் சுட்டி காட்டினார். அது எங்கே அதிகாரம் இருக்குன்னு கேட்டபோது முதல்ல அதான் அவர் தான் எடுத்து காமிச்சார். கோயில் ஸ்டாஃப் எல்லாம் இவங்க நியமனம் செய்யலாம் அப்படிங்கிற விதிகளை சுட்டி காட்டினார். அது மாத்திரம் இல்லை, ரங்கராஜ நரசிம்மனுடைய ஒரு ரோல் இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு வந்து பிக்சர் இஸ் வொர்த் 1000 வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது 1000 வேர்ட்ஸ் மாத்திரம் இல்லாமல் இந்த புகைப்படங்களை பற்றிய விவரங்களை அவர் கொடுத்தார். ஏன் இதை பண்ணுறாங்க, எங்கே பண்ணியிருக்காங்க, பழைய கட்டுமானங்கள் என்ன இருக்குது, அதை எப்படி உபயோகிக்காமல் இருக்காங்க, வெரி குட், எல்லாத்தையும் சொன்னோன்னே அது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. அன்றைக்கி 18ஆம் தேதி ஏதோ தேதியை சொல்கிறாங்க. அன்று இந்த விசாரணை முடிந்த போது எங்களுக்கெல்லாம் இந்த கோயில் மோசமாக நிர்வாகம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய இது வந்து என்னென்னா, ஒரு 5 வருஷத்து பட்ஜெட்டை கேட்டு வாங்கி அதை அலசி ஆராய்ந்து பார்த்தால் பல விஷயங்கள், பல குறைபாடுகள் அதில் தெரிய வந்தது. சரி, இப்போ அவங்க அனிதா சுமந்த் அவர்கள் வந்து இதற்கு நீதிபதியாக வருவதற்கு முன்பாக ஷி வாஸ் அ கிரேட் டாக்ஸ் லாயர். ஓகே, இந்த அக்கௌண்டன்சி விஷயத்துலலாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அப்போ அந்த ஆங்கிள்லேயும் அவங்க பார்க்குறாங்க. இது ஆடிட் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெளிவே இல்லை. 2 வாரத்துக்குள்ள இதில் வந்து பல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் கையில் வச்சிருக்கேன். அந்த ஒரு 2-3 முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்கிறேன். அந்த 2 வாரத்துக்குள்ள இந்த ஆடிட் எப்படி நடக்குங்கிறது அந்த தணிக்கை துறை வந்து பதில் சொல்லணும் கோர்ட்டுக்கு. நாங்கள் எப்படி தணிக்கை செய்கிறோம் அப்படிங்கிறது. இப்போ தட் மே ஓப்பன் சம்திங் மோர். தீர்ப்பு இத்துடன் முடிந்து விடவில்லை. அது தவிர 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு சொல்லி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது
ஒரு 28 டைரக்ஷன்ஸ் ஓகே. உத்தரவுகள். அதை பார்த்தோம்னா இந்த ஃபோர்ட்டு கோட்டை இருக்கும், அதை கண்டபடி ரிப்பேர்னு சொல்லிட்டு அதை இழுத்து கீழே தள்ளியிருக்காங்க. அது ஒரிஜினல் ஸ்டோன்ஸோட திருப்பி கட்டணும், அதெல்லாம் குமிஞ்சு கிடக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். நான் ஏற்கனவே இதை வந்து நீதிமன்றத்தில் சுட்டி காட்டியிருக்கேன். மகாதேவன் அவர்களும் ஆதிகேசவ அவர்களும் இருந்தபோது அப்போ ஆதிகேசவ அவர்கள் சொன்னார்கள், இதை வந்து நீங்கள் நம்பர் போடாமல் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே கூடாது. நம்ம ஏஎஸ்ஐ ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஆமாம், எல்லாத்துக்கும் நம்பர் போட்டு தான் அந்த கல்களை பிரிச்சு வைப்பாங்க. திருப்பி அடுக்கும் பொழுது அதை அப்படியே கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா, அரசு வழக்கறிஞர் என்ன சொன்னா, நாங்க இனிமே நம்பர் போட்டுறோம் அப்படின்னு. அதெல்லாம் இன் சிட்டு இருந்த கல். ஆமா, அத முதல்ல நம்பர் போட்டுட்டு தான் பிரிக்கணும்னா. அப்புறம் வசந்த மண்டபத்துல அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர். அங்க வைகாசி மாதம் பெருமாள் ஏழப்படுகின்ற இடம். அங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரபிள்லாம் இருக்கு, குப்பையா இருக்கு, மெட்டல் ராடா கிடக்கு. இதெல்லாம் உடனடியாக கிளியர் பண்ணும். ஏற்கனவே ஒரு இடைக்கால உத்தரவு கோயிலுக்குள்ள வாகனங்கள் வரக்கூடாதுன்னு இதே அமர்வு போட்டிருந்தது. அது எவ்வளவு தூரம் இப்போ பின்பற்றுறாங்கன்னு தெரியல. அது வந்து ரங்கராஜ நரசிம்மன் பல ஃபோட்டோவை காமிச்சு இவங்க காரை உள்ள டயரை எடுத்துகிட்டு வந்துடுறாங்கலாம் காமிச்சு அது உடனடியாக போட்ட உத்தரவு அது. அப்புறம் தெப்பத்துக்கான உத்தரவு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறிய மோட், அதை சுத்தமாக நீரை வைத்திருக்க வேண்டும். அப்புறம் இதில் இன்னொரு ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம், அந்த ஸ்தலபுராணம் சொன்னாங்க இல்லையா, அதில் வந்து வசந்த மண்டபத்தில் ரொம்ப அருமையான ஓவியங்கள் இருந்தனமா, இன்னைக்கு ஒயிட் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான். We are unaware of the antiquity of the paintings, but even to the naked eye, they are not maintained. எந்த காலத்து ஓவியமோ தெரியல, போயிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து என்ன பெயிண்டிங் பாக்கி இருக்கோ அதை ரெஸ்டோர் பண்ண முடியுமா பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த வருஷம் வைகாசி ஃபெஸ்டிவலுக்கு இது ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், வசந்த மண்டபம். ஸோ அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ள சரி பண்ணாதான் வைகாசி மாதம் வந்தோன்னு பண்ண முடியும். We are told that there is a நந்தவனம், the entrance of which adjoins the வசந்த மண்டபம். We trust this நந்தவனம் is being maintained. டெம்பிள் நந்தவனமாக மெயின்டைன் பண்ணுறாங்களாங்கிறது தெரியல. அப்புறம் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ரோட் ஆப்போசிட் த வசந்த மண்டபம் தேர் இஸ் an ஏரியா வித் protruding metal rods and rudimentary masonry as a prelude to construction of a restaurant and archagar quarters. These shall be removed forthwith. Both are at nascent stages of construction. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால உடனடியாக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஆமாம். அப்புறம் பெரியாழ்வார் திருவரசை பற்றி. அப்புறம் திஸ் பிளேஸ் இஸ் நவ் மார்க்ட் ஆஸ் பேயாழ்வார் நந்தவனத்தை வந்து திஸ் பிளேஸ் இஸ் மார்க்ட் ஆஸ் பார்க்கிங் 2, ரெஸ்டாரண்ட் 2 அண்ட் ஆஸ் அ சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்ட் வித் பிளே எக்யூப்மெண்ட். அப்போது இந்த பார்க்கிங் ஏரியா அண்ட் லேண்ட் இயர்மார்க் ஃபார் ரெஸ்டாரண்ட் ஷால் பி ரெஸ்டோர்ட் டு அ நந்தவனம் அப்ராப்ரியேட் டு த டெம்பிள். கோயிலுடைய நந்தவனம் எப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும். சின்ஸ் த சில்ட்ரன்ஸ் பார்க் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் அண்ட் இஸ் ஃபங்க்ஷனல், அது இருந்துட்டு போட்டோம். திஸ் வில் ரிமைன். அப்புறம் ராயர் மொட்டை கோபுரம் அந்த லெஃப்ட் இஸ் ஓவர் க்ரோன் வித் வெஜிடேஷன். அதெல்லாம் பண்றோம், அதை சுத்தமாக வச்சுக்காம இருக்காங்க. அதுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்கியாச்சு, ஒன்றும் பண்ணலை, அதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் மைய வீதிங்கிற இடத்துல ஓல்ட் அண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் தி இது. ஒரு முக்கியமான விஷயம், இந்த தொன்மையான பல விஷயங்கள் காணாமல் போய்விட்டன. என்னென்ன சொல்றாங்க? அதான், the encroachments on either side of the மைய வீதி have led to the disappearance of சதிரிலாமாதவர் சன்னதி, ஸ்ரீ லக்ஷ்மண களஞ்சியம், திருமலை நாயக்ஸ் மண்டபம், ஹவுசிங் த ஸ்டாச்சு ஆஃப் திருமலை நாயக் அண்ட் முத்தாலு நாயக் வித் தேர் கன்சார்ட்ஸ். திருமலை நாயக்கரும் முத்தாலு நாயக்கரும் அவருடைய மனைவியோட இருக்கிறது போயிடுச்சு. ஆமாம். ஸ்ரீ சீனிவாசன் சன்னதி ரூயின்ஸ் அண்ட் மைனர் ஷ்ரைன்ஸ் இதெல்லாம் போயிடுச்சு. Undoubtedly, the periodic foray of construction over the years that have led to the disappearance. இங்கே திரும்ப கட்டுமானங்கள் செய்யறது தான் இதெல்லாம் காணா போயிருக்கு. அப்புறம் இதெல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு அரங்காவலருக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்லாட்டர் ஹவுஸ்னு ஒன்று கட்டியிருக்காங்க, விருந்து மண்டபம்னு. அதை பற்றி சொல்லும்போது இதை பற்றி இந்த வழக்கில் பெரிதாக பேசப்படவில்லை. ரங்கராஜ நரசிம்மன் இதை கடுமையாக ஆட்சேபிச்சாரு. இதெல்லாம் கருப்பணசாமி இதுக்காக. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க, though there were some peripheral objections raised by the respondents to the submissions of the petitioners, the parties have not been heard in detail. இந்த விஷயம் பற்றி அதிகம் பேசப்படவில்லை.
we are also conscious of the fact that this is an aspect that touches upon the faith of devotees, as animal slaughter has long been part of worship. அந்தந்த வழிபாட்டு முறையில் சில இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை வந்து இப்போ நாங்கள் ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே சமயம் இதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்ட்டி அது இல்லாமல் பார்த்துக்கணுங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. The proposed new staff quarters are located right next to the Agni Pushkarani and does not take into the account the fact that human habitation with all consequences including generation of sewage. ஒரு அக்னி புஷ்கரணிங்கிற இடத்துல நீங்கள் வந்து புதுசாலாம் கட்டுமானம் பண்ணீங்கன்னா அங்கே கழிவுகள்லாம் வரத்துக்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அந்த புஷ்கரணி மாசுபடும். அதனால இப்போ இருக்கிற ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸே போகிறோம், புதுசாக ஒன்றும் கட்ட வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அக்னி புஷ்கரணி ஆர் மூலாவி இஸ் ரெஃபர் டு அஸ் ஸ்ரீ நாராயண புஷ்கரணி அண்ட் பெருமாள் ஊரணி. அந்த ஸ்தலவரான புக்கில், அந்த மேப்பில். Now that area has been demarcated in the project plan as vehicle parking and toilets. ஐயோ. Agni Pushkarani is separately shown as serial number 44 in the original plan. Today there is no Perumal Urani or Narayana Pushkarani in the premises. அதான் நீரிலேயே காண அடிச்சிட்டாங்க. வடிவேலு ஜோக்கு மாதிரி கடத்தை காணும், நாராயண புஷ்கரணியே குளத்தையே காணும். All that remains is the Agni Pushkarani in the location marked as serial number 44. The staff quarters ought to not have been placed. அங்கே நீங்கள் திட்டம் போட்டு இப்போ இது for the reason set out at point so and so, since the expenditure on staff quarters is itself not budgeted or sanctioned, this proposal is squashed. ரத்து செஞ்சிட்டாங்க. The amount spent on the constructions thus far shall be quantified and reimbursed by the state. அரசு இந்த பணத்தை தெளிவா சொல்லிட்டாங்க, பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து நம்ம இது ரொம்ப தெளிவா நமக்கு வேற ஏதாவது பாயிண்ட் இருக்காது. ஒரு பாயிண்ட் என்னன்னா, sewage treatment plant, it is to say of the authorities that it's the lowest point of the entire complex. அதனால தான் நாங்கள் இங்கே sewage treatment plant பண்ணுறோம் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் we are of the considered view that the STP, sewage treatment plant, cannot be located in such proximity to the Agni Pushkarani. Agni Pushkarani பக்கத்தில் நீங்கள் இந்த sewage ட்ரீட் பண்ணுறதுலாம் ஆரம்பிக்கவே கூடாது. இது சென்சிட்டிவிட்டியே இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போது இது மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இந்த தணிக்கை எப்படி நடக்குதுங்கிறத சொல்லி ஆகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அட்வொகேட் ஜெனரல் வந்து இந்த கட்டுமானங்கள் எவற்றிற்குமே பஞ்சாயத்து அப்ரூவலோ முனிசிபாலிட்டி அப்ரூவலோ இல்லை டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்ரூவலோ வாங்கவே இல்லை. அதனால் கிளியரன்சஸ்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் இனிமேல் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டி ஆரம்பிப்போம். இனிமேட ஃபேர்லி அவர் வந்து ரொம்ப நியாயமாக எடுத்து சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்ரூவல் இல்லாததுக்காகவும் நிறுத்தப்பட வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த திருமலை நாயக்கர் மண்டபத்து பக்கத்தில் கட்டக்கூடிய கட்டடங்கள் எல்லாமே மானிமெண்ட்டுக்கு சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது, தொல்லியல் சட்டத்துக்கு விரோதமாக இருக்குது. அதனால் ஏஎஸ்ஐயில் நாங்கள் வந்து ஒப்புதல் பெற்றுவிட்டு தான் நீங்கள் வந்து ஏதாவது கட்டுவோம்னு அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கிறாரு. அதை எது வரைக்கும் என்ன கட்டியிருந்தாலும் தட் ஷுட் பி ரிமூவ்ட் இம்மீடியட்லி. திஸ் இஸ் ஆல்சோ ரெக்கார்டட் அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளழகர் மாதிரி ஒரு ரொம்ப அருமையான கோயில், அந்த வனாந்திர சூழ்நிலையில் அந்த பேக் ட்ராப்ல இருக்கக்கூடிய அந்த கோயில், இஃப் ஆல் டெவலப்மெண்ட் மெஷர்ஸ் குட் ஃபாலோ அ சிம்பிள் ரூல் ஆஃப் அலைனிங் ஆஸ் க்ளோஸ்லி அண்ட் ஆஸ் ப்ராக்டிகலி ஆஸ் பாசிபிள் வித் தி ஏர்லியஸ்ட் பிக்டோரல் வெர்ஷன் ஆஃப் தி டெம்பிள் ஆஸ் அவைலபிள். ஒரு கோயில் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியுமோ அதை ஒட்டித்தான் நீங்கள் எந்த செலவு செய்வதா எந்த முன்னேற்றம் செய்வதாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, while the activity of Annadhanam is laudable, it is preferable to retain the original name and purpose of மண்டபம். இந்த மண்டபம் எதுக்காக இருக்கோ அதை தான் பண்ணணும், நீங்கள் எல்லாம் மாற்றக்கூடாது இஷ்டத்துக்கோ அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இதில் நாங்கள் போட்ட உத்தரவு எல்லாமே 3 மாதத்துக்குள்ளே நிறைவேற்றி ரிஜிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுக்கணும். வெரி குட் அப்படின்னு சொல்லி, அப்போ நம்ம 3 மாதத்துக்குள்ளே இது நடக்கிறதாங்கிறத ஃபாலோ பண்ணி அது நம்முடைய வேலை இல்லையா? நம்முடைய வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னி கூட இந்த கோயில் வழக்கு வருது. அதில் என்னுடைய தணிக்கை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும், அதை வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற உத்தரவு போடப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற அந்த வழக்கு வருகிறது. 21 ஆகஸ்ட் 25 50 கோயில்கள், இவங்க 35,000 40,000 கோயில் இருந்தாலும்
50 கோயிலுடைய தணிக்கை அறிக்கையை நீங்கள் பதிவேற்றம் செய்து இந்த நீதிமன்றத்தில் வந்து தெரிவிங்கள்னு சொன்னாங்க. கோர்ட் சொன்னது. கோர்ட் சொன்னது. அதாவது கோயிலுடைய சிறப்பு அமர்வு இப்ப கேட். மாண்புமிகு நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள், மாண்புமிகு நீதிபதி சவுந்தர் அவர்கள் போட்ட உத்தரவு ஆகஸ்ட் மாதம் நிறைவேற்றவே இல்லை இன்னி வரைக்கும். ஆமாம். மறுபடியும் வந்தபோது நான் சொன்னேன் இவங்க பண்ணலை அப்படின்னு. இல்லை நாங்கள் அப்ஸ்ட்ராக்ட் தான் போடுவோம், ஆடிட்டு போட மாட்டோம் அப்படின்னு கோர்ட்லேயே அவங்க சொல்கிறாங்க. இதே நம்ம இன்னொரு ஆள் சொன்னோம்னா நம்ம ஒரு சினிமாலேயோ ட்ராமாலேயோ நம்ம உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கியா அப்படிங்கிற வசனத்தை நம்ம கேட்போம். கோர்ட்டில் இந்த மாதிரி இல்லைல்ல, ஆடிட்டு தான், சட்டம் தான் சொல்லுது. அப்போ நீதிபதிகள் கேட்குறாங்க, சட்டம் ஆடிட் ரிப்போர்ட் போடக்கூடாதுன்னு சொல்லியே, நீங்கள் நாங்கள் செய்ய சொன்னது ஒன்றும் சட்டவிரோத செயல் இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்து டிசம்பர் 18ஆம் தேதி போடுங்கன்னு சொல்கிறாங்க. போடல, எதுவும் பண்ணல. இப்போ ஜனவரி முடிஞ்சாச்சு. ஜனவரி முடிய போகுது. என்ன இவங்க அந்த ஆடிட் ரிப்போர்ட்லாம் பப்ளிஷ் பண்ணால் அவ்வளோதான். அதை வைத்து நம்ம தனியாக பேசுவோம். வெயிட் ஃபார் தட். இந்த தீர்ப்பு நான் ஒரு ட்விட்டரில் கூட போட்டிருந்தேன், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். பல விஷயங்களை பொறுமையாக அரசி ஆராய்ந்து, இது பல ஆண்டுகள் இதோடைய தாக்கம் இருக்கும். இதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு போகக்கூடும், பார்ப்போம். அவங்களோட உரிமை இது. ஆனால் இந்த 40 கோடி ரத்து செய்யப்பட்ட அரசாணை அதை உயிர் கொடுப்பதற்கு எனக்கு என்னமோ உச்சநீதிமன்றம் முன் வராது என்றுதான் தோன்றுகிறது. இந்த தீர்ப்புக்கு கொடுத்த அமர்வுக்கு நாம் மிகவும் கடமைப்பட்டிருக்கோம். இந்த கோயில் வழிபாட்டாளர்களின் சார்பாக இந்த மாண்புமிகு உயர் நீதிமன்றத்துக்கு நான் தலை வணங்குகிறேன். நன்றி. நன்றி.